வெல்கம் டு ரார்ஸ் வியூ. நம்ம இன்றைக்கி ரார்ஸ் வியூ ஃபேமிலியில் என்ன பார்க்க போகிறோம் வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 to 5 வீடியோஸ் பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் வீடியோ தான், பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். அடுத்தடுத்து எல்லாருடைய பர்த்டேஸ் வருது. ஸோ அவங்களோட வீடியோஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி அக்ஷயோட பர்த்டே. ஸோ அக்ஷய்க்கு ட்ரெஸ் எடுக்காக வந்திருக்கோம். ஸோ அக்ஷய்க்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக பேண்ட் ஷர்ட் ஜீன் இப்படி தான் எடுக்கிறோம். ஸோ எனக்கு ஹுட்டீஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு சார் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஹுட்டி எடுத்தார். நிறைய வெரைட்டி பாப்கார்ன் ஷர்ட்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு பாப்கார்ன் ஷர்ட்டும் எடுத்துக்கிட்டு, ஒரு ஹுட்டி எடுத்துக்கிட்டு, ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டாரு. அவர் செம்ம ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே ஷாப்பிங் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கை நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருக்குறோம். பர்த்டே ஷாப்பிங் சிறப்பாக முடிஞ்சிருக்கு. கை நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பி ஃபீலிங்காக சார் உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. இன்றைக்கி சாருடைய பர்த்டே. ஸோ அவருக்கு பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பர்த்டே டின்னர் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம். ஸோ இது அம்மா கேட்டிருந்தாங்க, பருப்பு பாயாசம் செஞ்சு கொடு, பருப்பு பாயாசம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, அதனால் நீ உங்கள் கையால் இன்றைக்கி பருப்பு பாயாசம் வச்சு கொடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அம்மாக்காக பருப்பு பாயாசம் வச்சேன். பரோட்டா செஞ்சோம். பரோட்டா பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக சாஃப்டாக செம்மையாக வந்துருந்துச்சு. அண்ட் சிக்கன் கிரேவி பரோட்டாவுக்கு வச்சுருந்தோம். இது பார்த்திங்கன்னா சிக்கன் KFC சிக்கன் நாங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. செம்ம சாஃப்டாக, வெளியில் ஃபுல்லாக க்ரன்ச்சியாக செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. இது பார்த்திங்கனாக்கா நான் ஒருத்தருக்கு 2 பீஸ் அப்படின்னு கணக்கு பண்ணி, ஒரு பீஸோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 100 கிராம்லேருந்து 120 கிராம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். விங்ஸ், லெக்ஸ் அண்ட் செஸ்ட் பீஸ். ஸோ இந்த பீஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன். இதே பார்த்திங்கனாக்கா நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங்கே மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் பார்த்திங்கனாக்கா ஃப்ளார் கோட்டிங் மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா மார்னிங் டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சா போதும். அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு உள்ளே வந்துடும், சீக்கிரமாக வெந்துடும், கிறிஸ்பினஸ் வெளியில் நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா மார்னிங்கே கோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கோட்டிங்கும் கொடுத்துட்டு நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் என்னுடைய பிளானே. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரை செம்ம சூப்பராக இருந்துச்சு. KFC சிக்கனை விட நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கன் செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்பவே பாராட்டினாங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கனாக்கா நான் கேசரியும் செஞ்சுருந்தேன். ஸோ எல்லாேருக்கும் பக்கத்தில் எல்லாேருக்கும் கொடுக்கலான்னு சொல்லி கேசரியும் செஞ்சுருந்தேன். இந்த வேலைலாம் முடிச்சுட்டு தான் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேக் எல்லாமே பசங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அம்மா அப்பா 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். பட் வீக் டேஸில் வந்ததுனால எல்லாருமே ஒர்க்கிங் பர்சன். ஸோ யாராலையும் வர முடியல. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்களுமே ஒரு சில டைமில் ஒர்க் இருக்கும், வர முடியாது. ஸோ பர்த்டேக்கு கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. செம்ம சூப்பராக ஹாப்பியாக கேக் கட் பண்ணார் எங்கள் அக்ஷய். கேக் பண்ணதும் அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக என்கிட்ட ரிங் வேணும்னு கேட்டுட்ருந்தான். ஸோ ஃபைனலாக அவங்க தாத்தா அன்எக்ஸ்பெக்டட், ஆக்சுவலாக எங்களுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுமே அது தான். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க தாத்தா ஒரு ரிங் வாங்கி கொடுத்துட்டாரு. அது அவனுக்கு செம்ம ஹாப்பி. ஒரே சர்ப்ரைஸ் கிஃப்டாக கிடச்சதுன்னா பார்த்துக்கோங்களேன். ரிங்கு பார்த்தோன்னே சாருக்கு தலைக்கால் புரியல, ரொம்ப ஹாப்பி. அவன் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் எனக்கு ரிங் வேங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் அவங்க அப்பா அக்ஷய்க்கும் ஆர்யாவுக்கும் ஒருத்தரோட பர்த்டே டைமில் 2 பேருக்கும் சேர்த்த மாதிரி அவங்க அப்பா ப்ரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ அது வெளில போனால் மட்டும்தான் போட்டுக்குவாங்க, மற்ற டைமில் ஸ்கூல் டைம்ஸில் அலவுட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரிங் தான் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால் ஃபைனலாக இப்போ அவங்க தாத்தா ரிங் வாங்கி கொடுத்துட்டாரு. செம்ம ஹாப்பி. இவனுங்களுக்குள்ளே பாருங்களேன், 2 பேரும் சண்டை, யாரை பூசுறது மூஞ்சில் கேக்குன்னுட்டு. எங்கே பூசிடுவானோன்னு ஆர்யாவுக்கு பயம். ஸோ அதனால் எங்கே கேக்கை மட்டும் ஊட்டிட்டு நைஸாக நழுவி வந்துட்டான்.
ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அக்ஷய்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போனோம். 2 பேருக்கும் 2 கையால் கேக் கூட்டினாரு சார். செம்ம ஹாப்பி ஃபீலிங். அவருக்கு ரிங் கையில் கிடச்சதும் தலைக்கால் புரியல பார்த்துக்கோங்க. நாங்களுமே அவனுக்கு கிஃப்டாக ரிங் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு எடுத்து நாங்கள் கொடுக்கலான்னு நினைக்கும் போது அவங்க தாத்தா சர்ப்ரைஸ்டாக ரிங் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ அவனுக்கு இன்னொரு ரிங் பார்த்ததும் ஆர்யாவுக்கு செம்ம டென்ஷன். என்ன ஒரே டைமில் 2 ரிங் அவனுக்கு அப்படின்னுட்டு ஒரே ஆர்வம். கிட்டக்க வந்து நின்றுட்டான். கேமரா ஓடுது, வீடியோ எடுக்கிறாங்கன்னு கூட அவனுக்கு புரியல. அவனுக்கு 2 ரிங் கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே இது. ஸோ கேக் கட்டிங் ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக போச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா டின்னர் டைம். ஸோ சாப்பிட எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. ஸோ சிக்கன் கிரேவி வச்சேன். அருமையான சிக்கன் கிரேவி பரோட்டாவுக்கு செம்ம சூப்பர் காம்பினேஷன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா சாஃப்டாக இருந்துச்சு. சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்துச்சு. கேசரி செஞ்சுருந்தேன். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேக் அண்ட் கேசரி நான் வந்து மேல் வீட்டில் கீழே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் கொடுத்துருந்தேன். ஸோ வந்து நாங்கள் டின்னருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பரோட்டா, சிக்கன் கிரேவி, கேஎஃப்சி சிக்கன், பருப்பு பாயாசம் இதை சாப்பிட்ருந்தோம். இது வந்து லாஸ்ட் இயர்க்கான பர்த்டே ஃபோட்டோஸ். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அதுவும் சண்டே டைமில் வந்ததுனால எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக நாங்கள் வந்து பர்த்டே கொண்டாடி இருந்தோம். பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் என்னால் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலை. அப்போ பண்ணலாம் இப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணாமலே விட்டுட்டேன். அந்த பர்த்டேக்கான ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். இதுக்கப்புறம் வரக்கூடிய செலிப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டே, என் ஹஸ்பண்ட் பர்த்டே, ஆர்யா பர்த்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே பர்த்டே விலாக்ஸ் தான் வரப்போகுது. அண்ட் நிறைய சர்ப்ரைசஸும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். டாடா அண்ட் பை பாய்.